மாம்பழத்திற்கு கொள்முதல் விலையாக கிலோ ஒன்றுக்கு 13 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மா விவசாயிகளுக்கு ஆதரவாக கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகில் அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் துவங்கியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்போம். அருண், அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன, விரிவான தகவல்கள்? மா விவசாயிகளின் துன்பத்தை கண்டுகொள்ளாத திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் உண்ணாவிரதம் போராட்டம் துவங்கியது. அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி மற்றும் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் மு. தம்பிதுரை அவர்களுடைய முன்னிலையில் மற்றும் பாலகிருஷ்ண ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார், தமிழ்செல்வன் உள்ளிட்டோர் பலர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். மா சாகுபடி விவசாயிகளுக்கு துயரத்தை போக்குவதற்கும் முன்வராத திமுக ஆட்சியை கண்டித்து ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்ட கழகத்தின் சார்பாக வரும் வெள்ளிக்கிழமை மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் EPS அறிவித்திருந்த நிலையில் இது குறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் நெல், கரும்பு சாகுபடி தொடர்ந்து அதிக நிலப்பரப்பில் சாகுபடி செய்து வருவது மா மற்றும் தென்னை ஆகும். சுமார் 1,14,000 ஹெக்டேரில் மா சாகுபடி செய்து வருகின்றன. இது குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டும் 35,000 ஹெக்டேர் பரப்பளவில் 3 லட்சம் மெட்ரிக் டன் மா உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.